மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு ஊடகவியலாளர் சத்யராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். போட்டி ரெண்டு பேருக்கு இடையில போட்டி அப்படின்லாம் சொல்றாங்க. ரெண்டு பேருக்கு இடையில உண்மையிலேயே போட்டி தான். யாராருக்கு இடையிலனா நாம் தமிழருக்கும் தாவேகாவுக்கு தான். அதிமுகவுக்கு தாவேகாவுக்கு தேர்தலை பொறுத்த வரைக்கும் நல்ல மெஜாரிட்டியோட, கிளீன் மெஜாரிட்டியோட திமுக தான் நிற்கும். தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஓட் பேங்க் இருக்கு. பாஜகவை விமர்சனம் பண்ணாமலே தமிழ்நாட்டில் ஜெயிச்சிடலாங்கிற பகல் கனவு அப்படிங்கிறது ஒரு நாள் ஒர்க் அவுட் ஆகாது. தாவேகான்னு சொல்லக்கூடிய பசங்களுக்கு தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி இருக்குன்னு கேளுங்க. 10 பேர்த்த கேளுங்க. ஒரு 4 பேர் சொல்லிட்டா கூட நான் வந்து அவங்களோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை வந்து ஏத்துக்கிறேன். 41 பேர் செத்தாங்கல்ல, கட்சியினுடைய அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் என்ன? தேர்தலுக்கு பிறகு இந்த கட்சி அப்படிங்கிறது வந்து ரொம்ப சலசலத்தரும், ஒண்ணுமே இருக்காது. நீங்கள் சிபிஐ என்கொயரியாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜயை வந்து ஒரு மோசமான நிலைக்கு தள்ளினதில் வந்து ஆதவர்ஜுனா தான். விஜய் மேலே இருக்கக்கூடிய இந்த 41 பேருடைய மரண வழக்கு இருக்கு பார்த்தீங்களா, அது அவங்க தலைமையில தொங்குற கத்தி தான். இந்த லீகல் விங்கி எப்போ வேணாலும் எடுத்து வச்சு அதை நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம். நேர்முகம் நிகழ்ச்சியில சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. 2026 தேர்தல் களம் பயங்கரமா சூடு பிடிச்சிருக்கு. இந்த தேர்தல் களம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் நம்ம பார்த்த திமுக அதிமுக வெர்சஸ் இதை தவிர்த்து புதுசா ஒரு சூழல் உருவாகி இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? இது மாதிரி கட்சிகள், அதாவது தேர்ட் ஃப்ரண்ட் அப்படிங்கிறது எப்பயாவது வருவாங்க. இதுக்கு முன்னாடி மக்கள் நல கூட்டணி எல்லாம் வந்தாங்க, அது அப்படியே கரைஞ்சு போயிடும். இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த ஃப்ரண்ட் இருக்குல்ல, எலெக்ஷன்ல திமுக ஸ்ட்ராங்கா அவங்களோட அலையன்ஸோட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அடுத்து அதிமுக, இது இல்லாம நாம் தமிழர், அது இல்லாம தாவேகா, இந்த டீம் இருக்காங்க இல்லையா. இப்போ இந்த குறிப்பா போட்டி ரெண்டு பேருக்கு இடையில போட்டி அப்படின்லாம் சொல்றாங்க. ரெண்டு பேருக்கு இடையில உண்மையிலேயே போட்டி தான். யாராருக்கு இடையிலனா நாம் தமிழருக்கும் தாவேகாவுக்கு தான். அதிமுகவுக்கு தாவேகாவுக்கு கிடையாது. ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கு இடையில என்ன போட்டினா, திமுக அல்லாத ஓட்டுகள் இல்ல அதிமுக அல்லாத ஓட்டுகளை யார் ஷேர் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள ஒரு போட்டியை தவிர, மற்றபடி வந்து அதிமுக கூட தாவேகா போட்டியெல்லாம் போட முடியாது. நம்ம வந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமியை பார்த்து அந்த கட்சியை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேண்டியதில்லை. அவங்களுக்கு கிரவுண்ட்ல ஒரு சில ஃபோர்ஸ் இருக்கு, கிரவுண்ட்ல ஒரு கட்சி கிளை இருக்கு. ஃபர்ஸ்ட் திமுகவுக்கு தான் தமிழ்நாட்டிலேயே ரொம்ப ஸ்ட்ரென்த்தனான ஒரு கட்சி கிளை, கிராஸ் ரூட் அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக அதிமுகவுக்கு கொஞ்சம் இருக்கு. இந்த ரெண்டு கட்சிகளுக்குமே, யாரு தாவேகாவுக்கும் சரி நாம் தமிழருக்கும் எந்த விதமான கிரவுண்ட் சப்போர்ட்டும் பெருசா இல்லை. இவங்க கட்சி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால மட்டுமே இயங்கும். வாட்ஸ்அப் குழுவாவே இயங்கும் அந்த கட்சி. வாட்ஸ்அப்ல வரக்கூடிய வீடியோ, அதை பார்த்து சில கட்டமைப்பு, அதுல இருக்கும் சில கட்டமைப்பு, அதை பார்த்து வரக்கூடிய கூட்டம், அதுக்கு ஒரு ஓட்டு பர்சன்டேஜ் இருக்கு. இப்போ இந்தியா முழுக்கவே அது என்ன பெரிய சிக்கல் அப்படின்னா, இந்தியாவில் வந்து மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு இடையில சில முரண்பாடுகள் போயிட்டு இருக்கு இல்லையா. அந்த முரண்பாடுகளே அடிப்படையில் என்ன அப்படின்னா, கிரவுண்ட்ல ஆர்எஸ்எஸ் பலவீனப்படுத்திட்டாங்க பாஜக. அது என்ன காரணம் அப்படின்னா, மோடி வந்து தன்னுடைய பாப்புலாரிட்டி, தன்னுடைய பியூரோக்ரசி, கவர்மெண்ட் திட்டங்கள்ல தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் வச்சே நான் மக்கள்கிட்ட என்னுடைய பாப்புலாரிட்டி வச்சு நான் வந்து ஓட்டு வாங்கிக்கிறேன்னு சொல்லி நார்த் இந்தியா அப்படிதான் அவருக்கு ஒரு பெரிய அவர் ஒரு பயங்கரமான ஆளா கட்டி அமைச்சிருக்கிறாங்க. ஒரு விஸ்வகுரு. நேற்று கூட பாத்தீங்கன்னா மிகப்பெரிய இங்கிலீஷ் சேனல் எல்லாம் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த ஒப்பந்தங்களை பத்தி போடும்போதெல்லாம் ட்ரம்ப் வந்து மோடியை பார்த்து பயந்துட்டாரு அப்படின்லாம் போட்டாங்க. ரொம்ப அது எதுக்கு அதெல்லாம் எப்படி அவங்க வந்து டைலூட் பண்றாங்க அப்படின்னா, நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ்கிட்ட மோடி ஏதோ ஒரு பெரிய ராஜகுரு, அந்த இமேஜை சோசியல் மீடியால உருவாகுவதனூடாக ஒரு ஓட் பேங்க் எடுக்கிறாங்க. இந்த பேட்டர்னை தான் இவங்களும் ஃபாலோ பண்றாங்க. இவங்களுக்கும் வந்து கிரவுண்ட்ல பெரிய ஸ்ட்ரென்த் எல்லாம் இல்ல. கிரவுண்ட் லெவல் ஸ்ட்ரென்த் அப்படின்னா நீங்க வந்து எதை மென்ஷன் பண்ணி சொல்றீங்க? நீங்க வந்து பாகம், கிளை, அதாவது கிளை வாரியாக பூத் கமிட்டி, அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய பயிற்சி, அரசியல் கூட்டங்கள், இது எல்லாத்துக்கும் நிறைய ஸ்டெப்பா இருக்கும். ஸோ இந்த நிர்வாகிகள் கூட்டம் போடுறாங்களே, இந்த நிர்வாகிகள் கூட்டத்தை போல ஒரு நிர்வாகிகள் கூட்டத்தை வந்து விஜயனால பண்ண முடியுமா அப்படின்னா பண்ணிருக்காங்களே. நிர்வாகிகள் கூட்டம் நீங்க சொன்ன ஐடி கார்டு மாதிரி அவங்க ஸ்கேன்லாம் வச்சு அவங்க வந்து 2000 பேர்த்த வச்சு பண்ணுவாங்க. நான் சொல்றது ஜோனுக்கு 1,00,000 பேர்த்த வச்சு பண்ண முடியுமா? ஜோனுக்கு நீங்க இப்ப நீங்க கரூர் சம்பவத்தை வச்சே இருங்க. கரூர் சம்பவத்துல தாவேகாவை சார்ந்த எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க அப்படின்னா ஒரு 10,000 பேர் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு தோராயமா சொல்றாங்க.
அதை சுத்தி இருக்கக்கூடிய 5 டிஸ்ட்ரிக்ட்லையும் சேர்த்து வந்திருக்காங்க. திருப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க, திண்டுக்கல்ல இருந்து வந்திருக்காங்க, கோயம்புத்தூர் பக்கத்துல இருந்துலாம் வந்திருக்காங்க, திருச்சி பக்கத்துல இருந்து வந்திருக்காங்க கரூர் கூட்டத்துக்கு. நீங்க அந்த ஸ்ட்ரென்த் இருக்கு பாத்தீங்களா? உண்மையிலேயே வந்து விஜய் வர்றாரு, அந்த சுத்தி 5 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்கணும் அப்படின்னா அவங்க 1 லட்சம் பேர்த்தையாவது அவங்க கொண்டு காமிக்கணும். அது ஒரு மினி ஜோன் தான். அது 1 லட்சம் பேர்த்த அவங்க காமிச்சிருக்கணும். 1 லட்சம் பேர்த்தெல்லாம் காமிக்க முடியாது அவங்களால. நீங்க திமுகவினுடைய மிகப்பெரிய பலமான கட்டமைப்பு என்ன அப்படின்னா அவங்க கிரவுண்ட்ல வச்சிருக்கக்கூடிய திராவிடியன் மூவ்மெண்ட்டுக்கே அது ஒரு பெரிய பலங்க. திராவிட கட்சிகளுக்கே பாத்தீங்க அப்படின்னா கிரவுண்ட்ல வந்து நீங்க பஞ்சாயத்து தோறும் அந்த பஞ்சாயத்துக்குள்ள இருக்கக்கூடிய வார்டுல இருக்கக்கூடிய பாகத்துக்குள்ள அவ்வளவு பேர் தொல்லை வச்சிருப்பாங்க. நம்ம வெளியே இருந்து சோசியல் மீடியால பார்க்கும்போது தினம் விஜய் நியூஸ் ஓடிட்டு இருக்க மாதிரி தெரியும், தினம் வந்து யாரோ 4 சேனல்கள் வந்து லைவ் போடுற மாதிரியே தெரியும். ஆனா இதெல்லாம் எந்த லைவ்லயுமே தெரியாது. இப்ப நாளைக்கு அவங்க மாநாடு நடத்த போறாங்க, 1 லட்சம் பேர்த்து கூட போறாங்க. தமிழ்நாட்டுல ஏதாவது செய்தி சேனல்கள் போடுறாங்களா அப்படின்னா போட மாட்டாங்க. ஆனா விஜய் கூட்டத்துக்கு 2000 பேர் வருவாங்க, எல்லா செய்தி சேனலும் போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு டிஆர்பிக்காக போடுவாங்க. இந்த சைலண்டா உள்ள கிரவுண்ட்ல இறங்கி வேலை பார்க்கறதுக்கு இல்லைங்களா, இதுக்கு ஒரு பெரிய போர்ஷன் ஓட்டு இருக்கு. அதுதான் வந்து கிரவுண்ட்ல இப்ப 100 நாள் வேலை திட்டத்தில் இருக்கிறவங்க முதல் கொண்டு எல்லாத்தோடையும் அவங்களுக்கு ஒரு கான்டாக்ட் இருக்கும். திமுகவினுடைய கிரவுண்டுக்கு அவங்க எல்லாத்துட்டையும் பேசுவாங்க. 2வது இப்போ ஒரு 50,000 பேர் திமுக இறக்கி விட்டுருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ஒரு வாலண்டியர்ஸா போய் உங்களுடைய கனவு என்ன, உங்களுடைய கனவு திட்டம் என்னன்னு கேட்கறதுக்காக அனுப்புறாங்க. அதுல முக்கியமான விஷயம் என்ன, அவங்க போய் மக்களை சந்திக்கும் போது இந்த திட்டம் உங்களுக்கு வந்துச்சா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப இது என்னன்னா திட்டம் வராதவங்களே நோட் பண்ணிக்குவாங்க, என்னென்ன திட்டம் பண்ணிருக்காங்கிறத மக்களுக்கு ரெஃபரன்ஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் நாங்க பண்ணிருக்கிறோம், இதெல்லாம் உங்களுக்கு வருதா அப்படின்னு கேட்கும்போது இது வந்து ஒரு சைலண்டா நடக்கக்கூடிய ஒரு ஒர்க்கு. இந்த ஒர்க்கு எதையுமே வந்து விஜயோ நாம் தமிழரோ அவங்களாம் யாருமே பார்க்க மாட்டாங்க. குறிப்பா நாம் தமிழருக்கு ஓட் பேங்க் இல்ல, விஜய் தான் ஒரு பெரிய ஓட் பேங்க். அவர் 25% வாங்கிடுவார்ல, அவங்க ஐடி விங்குள்ள எழுதிக்கிட்டு இருக்காங்க. எப்படி நீங்க நாம் தமிழரை விட விஜய்க்கு அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க? ஆல்ரெடி தேர்தலில் நின்று அவங்க வந்து 1% இருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணவங்க. இவங்க இன்னும் ஒரு தேர்தல் கூட நிக்கலையே. அதாவது எப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி திமுக அதிமுக அல்லாத ஓட் பேங்க் இருக்கு பாத்தீங்களா, அந்த அல்லாத ஓட் பேங்கை ஷேர் பண்றதுக்கு இதுக்கு முன்னாடி நாம் தமிழர் இருந்துச்சு. அந்த நாம் தமிழர் அது மட்டும் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு விஜய் வந்ததுனால இந்த ஓட் பேங்க் அப்படிங்கிறது டிவைடு தான் ஆகும். ஏன் என்டிகேவுக்கு ஓட்டு போகாது அப்படின்னு நான் சொல்றேன். என்டிகே 8% வாங்கினாங்க, அதெல்லாம் சரிஞ்சிடும் அப்படின்னா நீங்க இளைஞர்கள்ட்டெல்லாம் போய் இது மாதிரி வந்தேரி பாலிடிக்ஸ் எல்லாம் பேசி எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ விஜய் வர்றப்ப அவர் ஒரு ஐடியாலஜி முன்வைக்கிறார்ல, நான் பெரியாரை கொண்டு வரேன், நான் காமராஜர் வைக்கிறேன்னு சொல்லி ஒரு கலெக்டிவான ஐடியாலஜியோட வந்து நிற்கிறார் இல்லையா. அதனால இந்த ஓட் ஷேரிங் அப்படிங்கிறது விஜய்க்கு கொஞ்சம் கூடுதலா இருக்கும். 2வது நான் சொல்றது விஜய் சீமான் இவங்களுக்கு இடையில நடக்கக்கூடிய காம்படிஷன் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அவங்க கொஞ்சம் அதிகமா ஓட்டு வாங்குவாங்க, 2வது தான் சீமான் வாங்குவார். ஸோ இப்போ இதுல இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நல்ல மெஜாரிட்டியோட கிளீன் மெஜாரிட்டியோட திமுக தான் நிற்கும். அவங்களுக்கு என்னென்ன பலம் இருக்கு அப்படின்னா முதல்ல வந்து கூட்டணி பலம். கூட்டணியில எந்த மிஸ்டேக்ஸுமே இல்லை அவங்களுக்குள்ள, ஆல்மோஸ்ட் நல்லா இருக்கு. கொஞ்சம் காங்கிரஸ் மட்டும் ஒரு பஞ்சாயத்து பண்ற மாதிரி இருக்காங்க. 2வது காங்கிரஸ் இல்லாமே அவங்களால கூட்டணி ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா காங்கிரஸ் கூட்டணி நினைச்சிட்டு இருக்காங்க நம்மலாம் வெளியே போயிட்டா திமுக பலவீனம் ஆயிரும். அப்படி எல்லாம் கிடையாது. அவங்க 11% வாக்கு வச்சிருக்காங்க, அவங்க பலவீனமாக இல்ல. நான் கேட்கிறேன் 30-35 கான்ஸ்டிடுவன்சி அவங்க கேட்பாங்க. இந்த 30 கான்ஸ்டிடுவன்சி திமுக மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு ஒர்க் பண்றதை விட இவங்க பயங்கரமா ஒர்க் பண்ணுவாங்க. இந்த காங்கிரஸோட இவங்க கிரவுண்ட்ல போய் பயங்கரமா ஒர்க் பண்ணுவாங்க. இப்ப நான் வந்து ஒரு திமுக காரன்னு வச்சுங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் எங்க தொகுதியில வந்து ஒரு காங்கிரஸ்காரர் நிக்கிறாரு, சொல்லட்டும். இப்ப என்னன்னா இப்ப நான் எங்க தொகுதியில் ஒருத்தர் காங்கிரஸ்காரர் நிக்கிறாருன்னு வச்சுங்களேன், நான் போய் காங்கிரஸ்காருக்கு வேலை வைப்பேனா, ஏன் கட்சியை சார்ந்த ஒருத்தர் நிற்கும் போது இன்னும் பயங்கரமா போய் வேலை வைப்பாங்க இல்லையா. நான் எப்படி பாத்தீங்கன்னா நீங்க அந்த 10% 11% கால்குலேஷன் சொல்லுவாங்க. ஆனா வெறும் நம்பர்ஸ் மட்டுமே இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய மோடு இருக்கு பாத்தீங்களா, இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஆன்டி கம்பல்சரி மோடு அப்படிங்கிறது பாஜக எதிர்ப்பு தான். இந்த பாஜக எதிர்ப்பை யார் ஸ்ட்ராங்கா கையாளுறாங்களோ, எந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா கையாளுதோ அவங்க தான் ஜெயிக்க முடியும். இவங்க திருப்பி அதிமுகவே என்ன உணர மாட்டேங்கிறாங்க, இல்ல மற்றவங்க எல்லாம் என்ன இப்ப நாம் தமிழரோ இல்ல வந்து விஜயோ இவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் பிளாங்கா அவங்க எஸ்கேப் ஆகுறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல பாஜக எதிர்ப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஓட் பேங்க் இருக்கு. அது காலங்காலமா இருக்கு. இந்துத்துவ எதிர்ப்பு, ஆரிய எதிர்ப்பு, பார்ப்பன எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து காலங்காலமாக தமிழ் மண்ணுல வேரூன்றி போன விஷயம். இந்த ஓட் பேங்க் அப்படிங்கிறது முழுக்க திமுக தான் போடும். இப்ப நீங்க பாஜகவை கொஸ்டின் பண்ணிருந்தீங்க அப்படின்னா, விஜய் பாஜக நோக்கி கேள்வி கேட்டிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு வந்து ஒரு நம்பகத்தன்மையோட சில வாக்குகள் வரும். அவர் இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பாஜக பத்தி பெருசாலாம் பேசல. எங்களுடைய அரசியல் எதிரி, அது ஒரு சப்ஜெக்டிவான ஒரு விஷயம், அவ்வளவுதான். நீங்க வந்து அப்ஜெக்டிவா நீங்க வந்து கிரவுண்ட்ல என்ன ஒர்க் பண்ணீங்க, இப்ப தமிழுக்கு நிதி ஒதுக்கல, அதை பத்தி விஜய் ஏதாவது கேள்வி கேட்டிருப்பாரா? ஒன்றும் கேட்க மாட்டாரு. 2வது 100 நாள் வேலை திட்டத்தை சொதப்பி விட்டுட்டாங்க, அதுதான் கேள்வி கேட்டாரா? கேள்வி கேட்கல. அப்போ இது மாதிரி பல ப்ரோக்ராமான விஷயம் இருக்கு. இது எதுக்குமே யாருமே பாஜக சார்ந்த ஆட்கள் கேள்வி கேட்கல. இந்த இந்தியா கூட்டணி கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. அண்ணன் திருமாலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா கேள்வி கேட்கிறாரு. அவருடைய சனாதன எதிர்ப்பும் சரி, பாஜக எதிர்ப்பும் சரி, சித்தாந்த ரீதியா நிற்கும். விசிகா வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிது. ஸோ அப்போ
திமுக, விசிக, கம்யூனிஸ்டுகள் இந்த காம்பினேஷன் அப்படிங்கிறது சென்ட்ரலை நோக்கி கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டீம் அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய போர்ஷன் ஓட்டு அதுக்கு வரும். அதை இவங்க வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க. பாஜகவை விமர்சனம் பண்ணாமலே தமிழ்நாட்டில் ஜெயிச்சிடலாங்கிற பகல் கனவு அப்படிங்கிறது ஒரு நாள் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இப்போ கூட்டணியே அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. ரெண்டாவது, இந்த 5 வருஷத்துல திமுக அரசினுடைய திட்டங்கள் இருக்கு பாத்தீங்களா, அது பயங்கரமா ரீச் ஆயிருக்கு. அது இப்ப இந்த 50,000 பேர் போய் அதை ரெஃபரன்ஸ் பண்ணுவாங்க அந்த திட்டங்கள்லாம். அதுவும் ஒரு பெரிய பலம். நம்ம வந்து குறிப்பாக பெண்களுக்கு வந்து ஒரு பயணங்களா இருக்கட்டும், அது இல்லாம இந்த உரிமை தொகையா இருக்கட்டும், இந்த விடியல் பயணமும் உரிமை தொகையுமே ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணுது. ஸோ இது அதனாலதான் எடப்பாடி வந்து ஆண்களுக்கு சேர்த்து தரேன் அப்படின்னாரு. அது வந்து டிஸ்கஷன்ல இல்லாம போச்சு பாத்தீங்களா. 2 நாள் தான் டிஸ்கஷன்ல இருந்துச்சு. ஏன் டிஸ்கஷன்ல இல்லாம போச்சு அப்படின்னா, சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த சமூகத்தில் சாதியால் சமூகத்தால் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டவர்களை அப்லிஃப்ட் பண்றதுக்காக கொண்டு வரக்கூடிய ஸ்கீம் தான் சோசியல் ஜஸ்டிஸ் ஸ்கீம். பெண்கள் சிக்கலுக்குரியவர்கள், அவங்களால வந்து பாவம் ஆண் அடிமைத்தனத்திலிருந்து இன்னும் முழுமையா விடுபட முடியாத ஒரு சமூகத்தில் இருக்காங்க. சிம்பிளா சொல்றேன். ஒரு முறை நான் அப்படியே ரெட் ஹில்ஸ்ல இருந்து பைக்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா 2 குழந்தை, ஒரு குழந்தை தூக்கிட்டு ஒரு குழந்தை கையில வச்சுட்டு, ஒரு 5 வருஷம் இருக்கும் திமுக ஆட்சிக்கு முன்னாடி, நான் பைக்ல போகும்போது அழுதுகிட்டே போயிட்டு இருந்துச்சு. நான் நிறுத்தி, என்னம்மா உனக்கு பிரச்சனை? அவங்க ஹஸ்பண்ட் சண்டை போட்டாரு, பிரச்சனை ஆயிடுச்சு, வீட்டில் சண்டை போட்டு அந்த பொண்ணு அவங்க அம்மா வீடு ஆவடியில் இருக்கு, ரெட் ஹில்ஸ் வந்து நடந்து உள்ள போகுது, நீ பஸ்ஸில் போக வேண்டியதாருமானா என்கிட்ட காசு இல்லை அப்படின்ச்சு. இப்போ நான் கையில் காசை கொடுத்துட்டு நினைச்சேன், இந்த பொம்பளைகளுக்கு தான் பஸ் ஃப்ரீயாக விட்டாதான் என்ன, இவங்க தான் இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்க, ஏறி எங்கேயாவது போகலாம்ல அப்படின்னு நான் யோசிச்சுட்டு கேஷுவலாக வந்தேன். பிற்பாடு பெண்களுக்கு இலவசம் அப்படிங்கும் போது நமக்கு ஒரு சந்தோஷம் வருது. ஏன்னா சோசியல் ஜஸ்டிஸாக பெண்கள் வந்து ஒரு படி கீழே இருக்கும்போது அதை சமன்படுத்துறதுக்கு எக்கனாமிக்கலா என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதுதான் வந்து சோசியல் ஜஸ்டிஸ் ப்ரோக்ராம். இவர் அப்படியே என்ன கொண்டு வர்றாரு எடப்பாடி அப்படின்னா, இது குத்து விளக்குன்னு என்ன சொன்னாரு, என்னவோ விளக்குன்னு சொன்னாரு, புரியல. அது குலவிளக்கு. குலவிளக்கு அப்படிங்கிறதே ஒரு சனாதன வார்த்தை. குலம் அப்படிங்கிறதே ஒரு சாதிய சமூகத்தினுடைய அடையாளம். குலவிளக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆண்களுக்கு நான் கொண்டு வர போறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஆண்களுக்கு குலவிளக்கு திட்டம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா சோசியல் ஜஸ்டிஸ்க்கு நேரா எதிரான ஒரு விஷயம். அதனாலதான் அது டிஸ்கஷன்லயே இல்ல. அவர் சொன்னார், ஆண்களுக்கு நான் தரேன்னு சொன்னாரு. ஏதாவது ஒரு ஆண் ஆதரிச்சு எடப்பாடி எங்களுக்கு கொடுக்க போறாருன்னா யாரும் போடல. சோ சோசியல் ஜஸ்டிஸ் ப்ரோக்ராம்ஸ் இவங்க நிறைய செஞ்சிருக்கிறாங்க. இது பயங்கரமா எடுபட்டு இருக்கு. இப்போ ஒரு பக்கம் ஆன்டி கம்பல்சி பயங்கரமா இருக்கு பாஜகவுக்கு எதிராக, அதையும் திமுக ஹேண்டில் பண்ணது கிரவுண்ட்ல. நீங்க அவங்க ஒண்ணுமே இல்ல, அவங்க இந்த தமிழ்நாட்டை தலகுனிய விட மாட்டோம் அப்படிங்கிற உறுதிமொழி இருக்கு பாத்தீங்களா, அது பூத் வைஸா எடுத்தாங்க. பூத் வைஸா எடுத்தாங்க. இந்த பூத் வைஸா எடுக்கும்போது இன்னைக்கு நிர்வாகிகளா இருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களும் வந்திருந்தாங்க. அவங்களுடைய டார்கெட் என்னங்கிறது உங்களுக்கு தெரியல. நீங்க வந்து திருவண்ணாமலை கூட்டத்துல 1,30,000 பேர் அவங்க கொண்டு வர்றாங்க அப்படின்னா, இவங்க நிர்வாகிகள் இந்த நார்த் ஜோன்ல மட்டும் இந்த நிர்வாகிகள் ஒவ்வொருத்தரும் 5 ஓட்டு 10 ஓட்டு பிடிப்பான். எல்லாருமே பிலோ 35. இந்த பசங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க 5 ஓட்டு 10 ஓட்டு பிடிப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 1,30,000 இளைஞர்கள், 1 லட்சம் இளைஞர்கள், ஆளுக்கு 5 ஓட்டு நார்த் ஜோன்ல இளைஞர்கள் ஓட்டு அவங்க பிடிச்சாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் பிடிச்சாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய மாசான எண்ணிக்கை. நமக்கு அந்த எண்ணிக்கை எல்லாம் இவங்க வந்து கவுண்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த ஏன்னா கிரவுண்ட்ல நடக்கிறதே இவங்களுக்கு தெரியாது. இப்ப நீங்க தாவேக்கால போய் யாராவது, இப்போ நீங்க திமுக அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை பெருசா பேசணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க இவ்வளவு பேசுறீங்க. ஆனா தாவேக்கா அப்படின்னு எடுத்தோம்னா நீங்க சொல்றீங்க ஒவ்வொரு பூத்துக்கு ஒரு நிர்வாகி அப்படிங்கறது சொல்றீங்க. ஆனா ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு தாவேக்கா காரங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது கால்குலேட் பண்ணோம்னா 2.5 கோடி வாக்குகள் வருது. திமுக எடுத்த வாக்குகளை விட அதிகமா வந்துருது. அதாவது நீங்க நான் வெளியே ரேண்டமா போங்க, தாவேக்கான்னு சொல்லக்கூடிய பசங்களுக்கு தமிழ்நாட்டுல எத்தனை தொகுதி இருக்குன்னு கேளுங்க. 10 பேர்த்த கேளுங்க. ஒரு 4 பேர் சொல்லிட்டா கூட நான் வந்து அவங்களோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை வந்து ஏத்துக்கிறேன். அந்த பசங்களுக்கு 234 தொகுதிங்கிறது தெரியாது. அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்துக்கும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கட்சியில முதன்மட்டமா இருக்கக்கூடிய ஆட்களுக்காவது இருக்கணும். அந்த கட்சியில அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இல்லை. அவங்க ஒரு அன்ப்ரூவ்டு ஓட்டு இருக்கு பாத்தீங்களா, அது குறித்தான ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க. விஜய் வெளியே வந்து சந்திக்காததுக்கு, பிரசம் பார்க்காததுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த இமேஜ் இருக்கு பாத்தீங்களா, இந்த இமேஜோட தேர்தலை சந்திச்சிடணும் அப்படின்னு பாக்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு, விஜய் வந்து இந்த தேர்தலில் நிப்பாரா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு. இது வந்து நிறைய பேர் சொல்லிட்டே இருக்காங்க. ஏன் அந்த சந்தேகம் வருது உங்களுக்கு? இல்ல, அவர் நின்னா தோத்துருவாரு. அவரோட எந்த கான்ஸ்டியூன்சில அவர் நிக்கிறாரோ, அவர் வேளச்சேரியில் நிக்க போறதாக பேச்செல்லாம் அடிபட்டு இருக்கு. ஆமா, நிக்க போறதாக அவங்களுடைய ஜோசிக்காரர் யாரோ நேரம் காலெல்லாம் பார்த்து குறிச்சு கொடுத்தாராம், இந்த வீல தான் நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே அவர் நிப்பாரா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம். ஏன் அப்படின்னா, நின்னா அவர் தோத்துருவார். அவர் இந்த முறை எம்எல்ஏ எலெக்ஷன்ல தோத்துட்டாரு அப்படின்னா நீங்க அவர் மேல கட்டி வச்சிருக்கக்கூடிய மொத்த பிம்பமும் உடையும். நாம நினைச்சிருக்கோம் விஜய் நின்று தோத்துருவாரா அப்படின்னு, அதெல்லாம் அசால்ட்டா தோக்கடிச்சிருவாங்க. இல்ல, விஜய் தோத்துருவாரு, விஜய்க்கு வந்து பேச மாட்டாரு, இது எல்லாமே இருந்தாலுமே ஏன் நீங்க வந்து இவ்வளவு வெறுப்பு விஜய் மேல இருக்கிறதா பாக்குறோம்? ஏன்னா திமுக எடுத்து வச்சு அதே கொள்கையை தான் இவங்களும் எடுத்து வச்சிருக்காங்க. பத்தாவதுக்குன்னு அதிமுகவோடது வேற கடன் வாங்கி வச்சிருக்காங்க. சோ இப்படி இருக்கும் போது அவங்க ஸ்ட்ராங்கா தானே இருக்கணும். எந்த இடத்துல அவங்க வந்து தவற விட்டாங்க? நான் வந்து ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தமிழனாக, தமிழ்நாட்டில் கடந்த 100 ஆண்டு அரசியல் அப்படிங்கிறது சமூக நீதி அரசியல்.
இங்க இருக்கக்கூடிய பார்ப்பன சனாதன சக்திகள் நம்மளை வந்து படிக்க விடாம தடுத்திருக்கு. அதனுடைய ஃபைட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு. இந்த பார்ப்பனிய சனாதனம் குறித்து என்ன உரையாடலை விஜய் வைக்கிறார், ப்ரோக்ராமா என்ன வைக்கிறார்? அண்ணாவோ கலைஞரோ இல்லை பெரியார் அரசியல் கட்சி கூட இல்லை, அண்ணாவும் கலைஞரும் அண்ணாலாம் நீதி கட்சி காலத்திலிருந்து இந்த அரசியலை பார்ப்பனர் இல்லாத அரசியலை பேசி மக்கள்கிட்ட அவேர்னஸை கிரியேட் பண்ணி உள்ள வந்து உட்காந்துருந்தாங்க. பார்லிமெண்ட்ல திமுக எம்பி திரு வில்சன் அவர்கள் என்ன ஒரு கேள்வி கேட்டாரு. பாஜக அப்பாயின் பண்ண மொத்த ஜட்ஜஸ்ல கிட்டத்தட்ட 570 ஜட்ஜஸ்க்கு மேல நினைக்கிறேன். அதுல மொத்தம் 470 பேருக்கு மேல ஃபார்வர்டு காஸ்ட். இந்த டிஸ்கஷனை கிரியேட் பண்றாங்கல்ல, ஒண்ணுமே இல்ல. யூஜிசியில நாம்ஸை மாத்திருக்காங்க. ஒரு பெரிய போராட்டம் நடக்குது. திமுக இருந்து அறிக்கை வருது, அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வருது. ஐஐடியில் எவ்வளவு பேர் செத்துருக்காங்க பசங்க, ரிசர்வேஷன்ல போன பசங்க சூசைட் பண்ணி செத்துருக்காங்க. ஐஏஎம்ல எவ்வளவு பேர் சேர்க்கிறாங்க. ரெண்டாவது இதே ஐஏஎம் ஐஐடியில் 90% மேல ஏன் ஃபார்வர்டு காஸ்ட் ப்ரொஃபஸரா இருக்காங்க. 45 சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில எத்தனை பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி வந்து வைஸ் சான்சலர் இருக்காங்க. இந்த கொஸ்டினை எழுப்புறாங்க. இது வந்து திமுகவுக்குள் ஒரு உரையாடல் நிகழ்த்திக்கிட்டே இருக்கு. இளைஞர்கள்ட்ட ஒரு உரையாடல் நிகழ்த்துது. இது அப்படியே விட்டுருங்க. இது இப்ப நடந்த பிரச்சனை இல்ல. கீழடியா இருக்கட்டும், இல்ல வந்து தமிழுக்கு நிதியை ஒதுக்காம சமஸ்கிருதத்துக்கு 2500 கோடி ஒதுக்கின விஷயங்களா இருக்கட்டும், இல்ல தொகுதி மறுவரைவா இருக்கட்டும், இதை எல்லாத்தையும் அவங்க போய் 1000 கூட்டம் நடத்தியிருக்கு. திமுக இளைஞரணி மட்டும் நடத்தியிருக்காங்க. 1000 கூட்டம் எல்லா இடத்துலயும் நடத்தியிருக்காங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த ஆன்டி இன்கம்பசி இருக்கு பாத்தீங்களா, பாஜகவினுடைய துரோகங்கள் இருக்கு பாத்தீங்களா, இதை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறதுக்கு விஜய் இந்த சமூக நீதி அரசியல்ல பெரியாரையும் அண்ணாவையும் வச்சிருக்காரு இல்லையா. என்ன செஞ்சாரு? ஒண்ணு இல்லைங்க, 41 பேர் செத்தாங்கல்ல. கட்சியினுடைய அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் என்ன? இப்ப நம்ம ஒரு சின்ன லெட்டர் பேட் கட்சின்னு எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு கட்சியையும் அவங்களுடைய கட்சி நிலைப்பாட்டை லெட்டர் பேட்லயாவது சொல்லுவாங்க. இவங்க 41 பேருடைய மரணத்தை இந்த கட்சி அதிகாரப்பூர்வமாக என்னவாக பார்த்தது இது வரைக்கும்? இவங்க வந்து ஒரு பெரிய மாஸ் ஒரு கான்ஸ்பிரசி ஒரு கான்ஸ்பிரசி தியரி கிளப்புற அளவுக்கு ஒரு பெரிய மாஸ் டீம் வச்சிருக்காங்க சோசியல் மீடியால. இல்ல சோசியல் மீடியால இருக்கு, அவங்கள்ட்ட ஒரு குரூப் இருக்கு. ஆனா நீங்க வந்து இந்த 41 பேர்த்தினுடைய மரணம் குறித்து உங்கள் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு என்ன? இது வரைக்கும் எந்த நிலைப்பாடு நீங்க ஏதாவது பாத்துருக்கீங்களா? ஏதாவது லெட்டர் பேட்ல அவங்க கொடுத்துருக்காங்களா? கரூர் சம்பவம் இப்படி நடந்துச்சு, இதுதான் காரணம் அப்படின்னு கட்சியினுடைய நிலைப்பாடு எதுவுமே இல்லை. நீங்க திமுகவா இருந்தாலும் சரி, எந்த கட்சியா இருந்தாலும், திராவிட கட்சியினுடைய பாரம்பரியமே என்ன அப்படின்னா, எதுவா இருந்தாலும் நீங்க வந்து அதிகாரப்பூர்வ ஒரு கட்சி அறிக்கை வரும். அந்த அதிகாரப்பூர்வ கட்சி அறிக்கை வெளியிடல. ரெண்டாவது, இந்த பாஜகவினுடைய அழுத்தங்கள் இருக்கு பாத்தீங்களா மாநிலத்தின் மீது, இந்த ப்ரோக்ராம்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ற மாதிரியான எந்த அழுத்தமும் இல்லை. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, என்னுடைய எதிரி, என்னுடைய அரசியல் எதிரி அப்படின்னு பேசுறாரே தவிர, நீங்க ப்ரோக்ராமா காமிக்கணும். ப்ரோக்ராமா காமிச்சா மட்டும்தான் கிரவுண்ட் வரைக்கும் போகும். ப்ரோக்ராமா காமிக்கிறதுனா என்னன்னா, நீ கீழடி விஷயத்துல என்ன நிலைப்பாடு எடுத்திருக்க, அது குறித்து உங்க கட்சிக்குள்ள என்ன பேசுறீங்க. நீங்க வந்து எனக்கு நாம் தமிழர் உடன்பாடு கிடையாது, அந்த கட்சியினுடைய சித்தாந்தத்தை ஏற்பட கிடையாது. ஆனா அவங்க கட்சிக்குள்ளேயே இந்த டிஸ்கஷன் இருக்கும். ஸோ அவங்க எந்த இடத்துல போய் மாட்டுறாங்கன்னா, அவங்க பெரியாரைய வந்தேரி அரசியல்லாம் வந்தேரி அரசியல்லாம் பேசும்போது அவங்கள வந்து மக்கள் கைவிடுறாங்க. அது இயல்பா நடக்கும். ஏன்னா தமிழ் இனம் அப்படிங்கிறது ஒரு இனவாதத்தை ஏற்கக்கூடிய இனமெல்லாம் கிடையாது. ஸோ அதனால நீங்க இனவாதம் பேசினா அது புறக்கணிச்சிடும், ஏத்துக்காது. அதெல்லாம் வந்து இயல்பா நடக்கிற விஷயம். இப்ப இவங்க அந்த கட்சி செஞ்சாலும் கூட செய்யல. நீங்க உள்ள போய் ப்ரோக்ராம என்ன பாக்குறீங்க? நீங்க இந்த இளைஞர்கள்ட்ட என்ன பேசியிருக்கீங்க? 100 நாள் வேலை திட்டத்துல அவ்வளவு பிரச்சனை இருக்கு. நமக்கு மாநில நிதியை வந்து காலி பண்றாங்க அவங்க. ரெண்டாவது, 100 நாள் வேலை திட்டத்துல இருக்கக்கூடிய ப்ராசஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ப்ராசஸ்லயே நிறைய சேஞ்சஸ் பண்றாங்க. சவுத் இந்தியாவுக்கு, தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களுக்கு 100 நாள் வேலை இனிமேல் கிடைக்காது. 125 நாள் சொல்லியிருக்கான், ஆனா நமக்கு கிடைக்காது. அதுதான் முக்கியம். இது குறித்து நீங்க பேசினா தான் 100 நாள் வேலை திட்டத்துல விஜய் என்ன பேசினாரு ஒரு லேடி பேசுவாங்க. அவங்க எவரும் பேசுவாங்கல்ல, பா விஜய் கூட பேசிச்சுப்பா 100 நாள் வேலை திட்டத்தில் இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்களாப்பா அப்படின்னு. இப்ப யார் பேசுவாங்க? இப்ப திமுக பேசியிருக்காங்க, நம்ம லோக்கல் இருக்க ஆள் பேசியிருக்காங்க. இதுதான் டிஸ்கஷனா மாறுமே தவிர, நீங்க ஆன்டி பிஜேபிய பாஜக டெல்லி எதிர்ப்ப கன்ஸ்ட்ரக்டிவா ப்ரோக்ராமா மக்கள்கிட்ட நீங்க பேசல, இளைஞர்கிட்ட பேசல அப்படின்னா அது கீழே கிரவுண்டுக்கு போகாது. உங்களோட ரசிகர்கள் மட்டும் எங்க அண்ணனுக்காக நான் ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லி வந்து ஓட்டு போடுவாங்களே தவிர மக்கள் ஓட்டை நீங்க வெல்லவே முடியாது. இல்ல இப்போ வந்து இவங்க புதுசா வந்த கட்சி, எங்ககிட்ட வந்து நீங்க இந்த மாதிரி கருத்துக்கெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் சொல்லியிருக்காங்க. எனக்கு அதான் அவமானமா இருக்கு. செங்கோட்டையனுடைய பேக்ரவுண்ட் என்ன, திராவிட இயக்கத்தினுடைய பேக்ரவுண்ட் என்ன? 1949 திமுக ஆரம்பிக்கிறாங்க, அவங்க 67 ஆட்சி பிடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2140 பத்திரிகை திமுக பிளஸ் திராவிட இயக்கம் நடத்தியிருக்கு. 2140 ஆய்வாளர் திருநாவுக்கரசர் சொல்றாரு. அவர் நேரடியா என் கண்ணுல நான் ஒரு 450 பத்திரிகையை பார்த்திருக்கேன் அப்படிங்கிறாரு. இந்த பத்திரிகை நடத்தினதெல்லாம் யாரு? அண்ணாவே 4 பத்திரிகை நடத்துறாரு, நெடுஞ்செழியன் நடத்துறாரு, பாரதிதாசன் நடத்துறாரு, கலைஞர் கருணாநிதி அவர்கள் நடத்துறாங்க. எல்லாருமே நடத்தியிருக்கிறாங்க. பெரியார் 4 பத்திரிகை நடத்தியிருக்காரு. இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த பத்திரிகை நடத்தி அரசியல் உரையாடலை நிகழ்த்தியது அப்படிங்கிறது தேர்தலுக்காக அல்ல, முதலமைச்சர் பதவிக்காக அல்ல. இவங்க மக்களோடு அரசியல் பேசினார்கள். மக்களோடு நீங்கள் அரசியல் பேசாமல் நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவது ரொம்ப கஷ்டம்.
நீங்க வந்து திராவிட இயக்கத்தினுடைய மிகப்பெரிய பலம். ஏன் திரும்ப திரும்ப நீங்க திமுகங்கிறீங்க, திகாங்கிறீங்க, இந்த திராவிட இயக்க கட்சிகளை பத்தி ஏன் பேசுறீங்க அப்படின்னா, அவங்க 2000 பத்திரிக்கை நடத்தி பேசியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் யூடியூப் சேனல் வச்சிருக்கோம் இல்லையா, அவங்க அது மாதிரி பத்திரிக்கை நடத்தி தினந்தோறும் ஒரு அரசியலை உரையாடி கொண்டே இருந்திருக்கிறார்கள். அதுதான் இன்னைக்கு வரைக்கும் அதை நிக்க வைக்குது. சோ நீங்க இந்த இடத்துல நீங்க நான் ஜெயிச்சு வந்ததுக்கு பிறகு ஒரு கருத்து சொல்லுவேன் அப்படின்னா, அது உண்மையிலேயே வந்து அதை ஏன் செங்கோட்டையன் சொன்னாரு எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. அவருக்கு அடிப்படையில் ஒரு அதிமுக இருந்து வந்தவர் தான். அதிமுக ஜெயலலிதா அந்த கட்சி இப்படிதான் வச்சிருந்தாங்களான்னு கேட்கிறேன். அவங்க எவ்வளவு டஃப் சேலஞ்ச் பண்ணிருக்காங்க, அவங்க எப்படி வாஜ்பாயை வீழ்த்தி இருக்காங்க. எந்த கட்சிக்கு போறோமோ அதுக்கேத்த மாதிரி மாறுறது தானே கரெக்டா இருக்கும். நான் நினைச்சேன் இவர் போனதுக்கு அப்புறம் அந்த கட்சி கொஞ்சம் பொலிட்டிக்கலா மாறுமோ அப்படின்னு நினைச்சேன். உண்மையில நான் அப்படி ஃபீல் பண்ணேன். சரி, செங்கோட்டையன் போயிருக்கிறாரு, கொஞ்சம் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் சரி பண்ணி மாத்துவாருன்னு பார்த்தா இவர் அவருக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டார், விஜய் மாதிரி மாறிட்டாரு செங்கோட்டையன். நாங்க ஏன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும், நாங்க புதுசா வந்திருக்கிறோம். இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு செங்கோட்டையன்றது நான் எதிரே பார்க்கல. நம்மளே முதல்ல நினைச்ச பரவாயில்ல செங்கோட்டையன் எப்படியோ போயிட்டாரு, இந்த கட்சியை வேற மாதிரி டிசைன் பண்ணுவாங்க போல இருக்கு அப்படின்னு நான் நினைச்சேன். ஒரு 10 வருஷம் கூட அந்த கட்சி தாக்கு பிடிச்சிரும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன் நான். ஆனா இப்போ வந்து 10 வருஷம் தாக்கு பிடிக்காதுன்னு சொல்றீங்களா? எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலுக்கு பிறகு இந்த கட்சி அப்படிங்கிறது வந்து ரொம்ப சலசல தரும், ஒண்ணுமே இருக்காது. ஏன் அப்படின்னா, நீங்க விஜய் தேர்தலில் நிக்கிறது கஷ்டம். விஜய் தேர்தல் நின்னாலும் தோத்துருவாரு. ரெண்டாவது தாவேகா சார்பா நிக்கக்கூடிய எல்லாருமே தோத்துருவாங்க. இது வந்து விஜய் மேல வச்சிருக்கக்கூடிய அந்த பிம்பம் இருக்கு பாத்தீங்களா, நம்பர்ஸ் கையில வந்துருச்சு அப்படின்னா அந்த நம்பர்ஸை வச்சு டிஸ்கஷன் ஆரம்பிச்சிடும். எவ்வளவு ஓட்டு அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அதை வச்சு டிஸ்கஷன் ஆகும்போது கண்டிப்பாக அந்த கட்சியினுடைய பலம், இவங்க நினைச்சிட்டு இருக்கிறது, இவங்க இமேஜினரியா கட்டி அமைச்சு வச்சிருக்கிறது எல்லாம் உடையும் போது அந்த கட்சிக்குள்ள இன்டர்னலான சிக்கல் வர ஆரம்பிக்கும். ஒண்ணுமே இல்லை, இன்டர்னலான சிக்கல் கூட நான் சொல்றேன். கடந்த ஒரு 2 மாசத்துல தமிழ்நாட்டுல மதுரை, தூத்துக்குடி, இது மாதிரி பல இடங்கள்ல, நாமக்கல், பல இடங்கள்ல தாவேகா மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு எதிராக நிறைய போராட்டம் நடந்திருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க. மாவட்ட அதாவது அவன் பாஜக எதிர்த்து போராடிட்டு இருக்கான், ஏதோ பிரச்சனைக்கு போராடிட்டு இருக்கான். நீங்க மதுரையில பார்த்தா அங்க இருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர் போட்டவங்களுக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் எல்லாம், பெண்கள் எல்லாம் கூடி கையில பதாகையோட போறாங்க ஒரு குரூப். நாமக்கல், திண்டுக்கல், நீங்க தூத்துக்குடி, எல்லா இடத்துலயும் கட்சியில நியமிக்கப்பட்ட அவங்க ஆட்களுக்கு எதிரான, புஷியானந்துக்கு எதிரான ஆட்களுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. நான் இது வரைக்கும் பார்த்தே இல்லை. முதலா நீங்க கட்சி ஆரம்பிக்கிறீங்க, உங்க கட்சிக்குள்ள ஒரு நிர்வாகியை போடுறீங்க, அந்த நிர்வாகியை நிக்க வைக்க கூடாது அப்படின்னு உங்க கட்சிக்குள்ள தெருவில் இறங்கி போராடுறாங்க. இந்த போராட்டம் தான் இது வரைக்கும் பார்த்தே இல்லை. எல்லாருமே வந்துட்டு தாவேக்காக்கு போனா ஒரு அதிகாரம் கிடைக்கும், நமக்கு வந்து ஒரு பவர் கிடைக்கும்னு போய் அது கிடைக்காததுனால அந்த மாதிரி பண்றாங்க. அது உண்மைதான். ஆக்சுவலி தாவேக்காக்கு போனா ஏதோ ஒரு பொறுப்பாளர் பதவி கொடுப்பாங்க. இப்ப நான் ஏதோ நாஞ்சில் சம்பத்தெல்லாம் போனாரு, அவருடைய பலமே என்ன அப்படின்னா பேச்சு தான். அங்க போனதுக்கு அப்புறம் எத்தனை கூட்டம் பேசினாரு அவரு. அவர் ஏதோ போயிட்டாரு. இப்ப போனதுக்கு அப்புறம் அவர் முடிச்சுட்டு உட்காந்துருப்பாரு. பேசாம கோயில்லயே இருந்திருக்கலாம். நான் என்ன கேக்குறேன், நீங்க வந்து உங்களுக்கு வந்து திமுக மேல ஒரு ஈகோ இருக்குன்னு சொல்லலாம், நீங்க யார் மேல உங்களுக்கு ஈகோ இருக்கு அப்படிங்களா. ஆனா அதுல அவர் ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருந்தாரு. எனக்கு என் பிள்ளைக்கு டாக்டர் சீட், மேல் படிப்புக்கு டாக்டர் சீட் வேணும், பணம் வேணும், நான் அதை வந்து நான் என்ன பண்ணுவேன், நான் பேச்சாளன் தான் அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. ரெண்டாவது, அவரை பொறுத்த வரைக்கும் பணம் எந்த அளவுக்கு அவருக்கு முக்கியமோ அதே அளவுக்கு அவர் பேசணும்னு விருப்பப்படக்கூடிய ஒரு ஆள். ஏதோ 2 மேடையில போய் பேசணும், இலக்கியம் பேசணும் கூட ஆசைப்படுவாரு. அவரு அங்க போனதுக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்ல. இது வரைக்கும் அவர் ஒரே ஒரு மேடையில பேசியிருக்காரு. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் 4 இன்டர்வியூ எடுத்தாங்க. அவ்வளவுதான். போயிட்டீங்களே இன்டர்வியூ எடுத்தாங்க. அவர் ஒரு வருஷமாவே போறதுக்கு பிளான் போட்டு வச்சிருந்தாரு, போயிட்டாரு. இப்ப அவர் என்ன பண்ணுவாரு நினைக்கிறீங்க? இன்னொரு 5-6 மாசம் கழிச்சு விஜய் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் விஜய்க்கு எதிராக பேட்டி கொடுப்பாரு அவரு. அந்த கட்சி, அது கட்சியே கிடையாது, அது ஒரு கும்பல், அது காட்டாரு, இதான் கதை சொல்லுவாரு. தவக்கல மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவார் அவரு. ஸோ அவரு இது மாதிரிதான் ஒவ்வொரு நிர்வாகிகளும் போறாங்க. டு பி ஃப்ராங்காவே சொல்ல போனா, நீங்க போஸ்ட் எலெக்ஷனுக்கு பிறகு ஆதவர்ஜுனா இருப்பாராங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு. ஆதவர்ஜுனாவே வந்து கழட்டி விட்டு போனாலும் போயிடுவார். ஏன்னா அவர் தான் செலவு பண்ண போறாரு கட்சி எலெக்ஷனுக்கு முழுக்க. விஜய் 5 பைசா செலவு பண்ண மாட்டார், முழுக்க ஆதவர்ஜுனா தான் செலவு பண்ண போறாரு. ஸோ ஆதவர்ஜுனாவே இந்த தேர்தலில் மிக மோசமாக விஜய் வந்து டேமேஜ் ஆனதுக்கு பிறகு அவரே ஒதுங்கிக்குவார். ஆதவர்ஜுனாவுக்கு ஒரு பெரிய கனவு இருந்துச்சு, எப்படியாவது அதிமுகவையும் தாவேக்காவையும் ஒன்றிணைச்சு எலெக்ஷன்ல நிக்க வச்சு நம்ம ஒரு டெப்டி சிஎம் ஆயிடலாம் அப்படின்லாம் ஒரு கனவு. அவருக்கு ஒரு தனி கனவு இருந்துச்சு. அவருக்கு தேவை உதயநிதி சாரை வந்து ஏதோ ஒரு வகையில கவுண்டர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. தனிப்பட்ட இவர் ஏதோ தவறு பண்ணியிருக்காரு, கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. அந்த ஈகோல விஜய் பலிகாட் ஆகிட்டார் அவரு. ஸோ அதான் நீங்க ஒட்டுமொத்தமாக நீங்க சிபிஐ என்கொயரியா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜய் வந்து ஒரு மோசமான நிலைக்கு தள்ளினதுல வந்து ஆதவர்ஜுனா தான். நீங்க சிபிஐக்கு உள்ள நடந்தது, பேச்சுவார்த்தை நடந்ததெல்லாம் சில முக்கியமான எந்தெந்த தகவல் லீக் பண்ணமோ அந்தந்த தகவலை கரெக்டாக அவங்க லீக் பண்ணாங்க. அதாவது குறிப்பாக அங்க விசாரணை நடந்துகிட்டு இருக்கும் போதே விஜய் 4 முறை ஃபோன் பண்ணி கேட்டது, விஜய் வந்து விஜயை கூப்பிடுவாங்களா என்கொயரிக்கு அப்படின்னு கேட்டது, இது எல்லாமே வந்து ஆதவர்ஜுனா கொடுத்த ஒரு தொந்தரவு தான். ஏன்னா இது எல்லாமே ஆதவர்ஜுனா தான் லீக் செய்யறாங்க.
ஆதவர்ஜுனா தான் அந்த கட்சியவே கட்டுப்படுத்துறாரு. அவருக்கு ஒரு முக்கியமான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அவர் வந்து கையில பணம் வச்சிருக்காரு. இந்த தேர்தலில் எப்படியாவது செலவு பண்ணி விஜயை வந்து திமுகவுக்கு எதிராக நிறுத்த வைக்கணும், அதுல நின்று எப்படியாவது ஒரு பெரிய மாஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாரு. அது எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனா அதிமுக கூட்டணிக்கு போல. சிம்பிளான ஒரே ஒரு விஷயமா, இந்த கட்சியோடு யாராவது ஒருத்தங்க கூட்டணிக்கு போறாங்களா? ஒருத்தருமே போல. ஏன் இல்ல சார், கடந்த டிசம்பர் 23 என்னோட கூட்டணி நிலைப்பாடு என்ன, எங்க கூட யாரெல்லாம் வராங்க எல்லாம் சொல்றோம் செங்கோட்டையன் ரொம்ப மாசா சொல்லியிருக்காரு. இன்னும் யாருமே போகாததுக்கு காரணம் என்ன? ஆக்சுவலி நம்பிக்கை இல்ல, விஜய் மேல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்ல. ஆக்சுவலி எடப்பாடிக்கு ஒரு சின்ன விருப்பம் இருந்துச்சு, விஜயோட போய் நிக்கலான்னு விருப்பம் இருந்துச்சு. அவருக்கு டெல்லியில இருந்து வரக்கூடிய பிரஷர், அவர் அதிமுக வந்து திருப்பி ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணணும் தேர்தலுக்காக, பாஜகவினுடைய அழுத்தங்கள் இருக்கு. ஸோ கண்டிப்பாக விஜயும் அதிமுகவும் ஒன்று சேரும்போது சில காம்பினேஷன்ஸ்ல சில விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆக வாய்ப்புண்டு, திமுகவுக்கு சில டஃப் கொடுக்கறதுக்கு வாய்ப்புண்டு அப்படிங்கறத வந்து பாஜக உணர்ந்திருக்கும். பாஜகவுக்கு என்ன அப்படின்னா, அவங்களுக்கு அதிமுக செகண்ட் ஃபோர்ஸோ இல்ல தாவேகா செகண்ட் ஃபோர்ஸோ வரணுங்கிறதெல்லாம் விருப்பம் இல்லை. அவங்களுக்கு அவங்க ரெண்டாவது வந்து உட்காரணும். எல்லா மாநிலத்திலையும் உடைச்சிட்டு அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து உட்காரும் போதெல்லாம் நம்பர் 1க்கு அவங்க எப்பவுமே ஆசைப்பட மாட்டாங்க. என்டிஏ கூட்டணி நம்பர் 2க்கு தான் வருவாங்க. இப்பவே பாத்தீங்கன்னா நம்பர் 2ல தான் வந்து உட்காரணும் அப்படின்னு எதிர்க்கட்சியை வந்து பாஜக உட்காரணும் விருப்பப்படுறாங்க. அதனால அவங்க விஜயோட சேர்றதை வந்து அவங்க தான் தடுத்தாங்க. இதுல குறிப்பாக விஜயோட அதிமுக சேரல அப்படிங்கும் போது யாருமே போய் சேரல. அதுக்கப்புறம் நிறைய கட்சி இருந்துச்சு. இவரெல்லாம் கூட ஆதரவா பேசினாரு, டிடிவி எல்லாம் ஆதரவா பேசினாரு, பயங்கர ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்தாரு. அப்புறம் தலைகளா மாறிட்டாரு. என்டிஏ கூட்டணியில சேர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் செங்கோட்டையன் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. யாருமே நம்பிக்கையா விஜயோட போய் சேரல. விஜய் மேல நம்பிக்கை இல்லை. ரெண்டாவது, விஜய் மேல கரூர் சம்பவத்துக்கு பிறகு, நீங்க சிம்பிளா கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி இவ்வளவு தூரம் சோசியல் மீடியால விஜய் வந்து எதிர்த்து பேசவே மாட்டாங்க. கரூர் சம்பவம் அப்படிங்கிறது அவரை வந்து முடிவு பண்ணக்கூடிய ஒரு இடமா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ யாரு, உன் கொள்கை என்ன, நீ மக்களை சந்தி பேசு, இந்த கேள்விதான் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த 41 பேர் உயிரிழந்ததுக்கு பிறகு அவருடைய உண்மையான ரூபம் என்ன அப்படிங்கறது வந்து காமன் பீப்புளுக்கு தெரிய வந்திருக்கு. இவர் வந்து ஒரு இரக்கமே இல்லாத ஒரு ஆளு, பப்ளிக் லைஃபுக்கு செட் ஆகாத ஒரு ஆள். மேபி ஒரு நல்லவராக கூட இருக்கலாம், ஆனா பப்ளிக் லைஃபுக்கு 100% செட் ஆகாத ஒரு ஆள் அப்படிங்கிறது வந்து நல்ல இமேஜா மாறிடுச்சு. அதிமுக இந்த தேர்தலுக்கு அவரை பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு அவர் பார்த்துச்சே தவிர அவங்களும் வந்து ஒன்னா சேரலை. இதுல குறிப்பா விஷயம் என்ன அப்படின்னா, திமுகவினுடைய சிறுபான்மையின ஓட்டை தாவேகா பிரிக்கும், அந்த அஜெண்டாவுக்காக நம்ம வந்து விஜயை வந்து இந்த எலெக்ஷன் வரைக்கும் ஒரு பூமா காமிக்கணும்னு பாஜகவும் விரும்புதுதான். இல்ல பாஜக விரும்புது அப்படின்னா காமனா கேட்கக்கூடிய விஷயம் தான். தாவேகா வந்து பாஜகவோட பி டீம் அப்படின்னு சொல்றாங்க. அது அந்த ஸ்டேட்மெண்ட்க்கு நீங்க வரீங்களா? நான் உண்மையிலே அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரேன். அது எப்போ அப்படின்னா, நீங்க ஜனநாயகன் படத்து சிக்கல்களுக்கு பிறகு நான் வரேன். எப்படின்னா, அமித்ஷா போன மாசம் 5ஆம் தேதி தமிழ்நாடு வந்தார். அவர் வந்த அன்னைக்கு 2 நியூஸ் வருது. ஒரு நியூஸ் என்னன்னா, விஜய்க்கு சம்மன் வருது. அதே சமயத்துல வந்து தாவேகாவுக்கான அந்த ஜனநாயகன் படத்துக்கான மறு விசாரணை எப்படி இருக்குல்ல, அந்த படத்தை வந்து மறு ஆய்வு பண்றதுக்கான குழு வந்து அந்த அன்னைக்கு தான் போடுறாங்க. இது ரெண்டுமே அந்த அன்னைக்கு தான் நடக்குது. விஜய் அமித்ஷா வர்றப்ப நான் அதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி பியூஷ் கோயல் வந்தப்ப கூட என்ன சொல்றாரு, விஜய் இஸ் ஸ்பாயிலர், அவர் திமுகவினுடைய சிறுபான்மை நோட்டை உடைப்பாரு, அவரை நீங்க விமர்சிக்க வேணாம் தான் சொல்லிட்டு போனாரு. அதே ஸ்டேட்மெண்ட்டை இவங்க பூம் பண்ணி காமிக்கிறாங்க. விஜயனுடைய ஜனநாயகம் படம் ஒண்ணுமே இல்லை அதுல, அதே ஒரு டப்பிங் படம். ஏற்கனவே சிவாஜி நடிச்ச படம் அது. சிவாஜி நடிச்ச படத்தை டப்பிங் பண்ணி ஆமா அந்த தெலுங்குல எடுத்து தெலுங்கு படத்தை திருப்பி தமிழ்ல கொண்டு வந்திருக்காங்க. அதுல ஒண்ணுமே இல்லை. ஆனா அந்த படத்தை வச்சு இவருக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி பாஜகவிடமிருந்து வருவதாக, அந்த ஆன்டி பாஜக ஓட்டை அக்வயர் பண்ண முடியும்னு பாஜகவே நினைக்குது. பாஜகவுக்கு எதிர் ஓட்டு திமுகவுக்கு முழுசா போகாம அப்படியே கொஞ்சம் விஜய்க்கு போனா திமுக வந்து ஒரு தொங்கு சட்டமன்றமா இருக்கும், கிளீன் மெஜாரிட்டியோட அவங்களால ஆட்சி அமைக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு சூழலை ஏற்படுத்தலாம்னு அவங்க விரும்புறாங்க. அதான் இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆவதனூடாக இங்க பாஜகவுக்கு என்ன பிரச்சனை? தமிழ்நாட்டுல ஒரு பிரச்சனையுமே இல்லை. சோ அப்ப ஏன் திட்டமிட்டு விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி இருக்கிறதாவே காமிக்கிறாங்க. ரெண்டாவது, சிபிஐ என்கொயரியும் அப்படிதான். சிபிஐ என்கொயரியில நான் எனக்கு சிபிஐ என்கொயரி பண்றாங்கல்ல, கரூர் போலீஸ் போட்ட அதே எஃப்ஐஆர் வச்சு தானே என்கொயரி பண்ணிருக்காங்க. ஏன் ஒரு கவுண்டர் எஃப்ஐஆர் போடவே இல்லை அவங்க கடைசி வரைக்கும்? அந்த கவுண்டர் எஃப்ஐஆர் ஒன்று போடுங்க. நான் தாவேகா தரப்பு சொல்றேன், நீங்க கவுண்டர் எஃப்ஐஆர் போடல, செந்தில் பாலாஜி விசாரிக்கணும், இல்ல வந்து அங்க இருக்கக்கூடிய மற்றவங்களை விசாரிக்கணும், கட்சிக்காரங்களை விசாரிக்கணும், நாங்க இவ்வளவு பேரெல்லாம் பட்டியல் சொல்றோம், இவங்கெல்லாம் வந்து முன்னாள் வழக்கு உள்ளவங்க, இவங்கெல்லாம் விசாரிக்க எந்த கவுண்டர் எஃப்ஐஆரும் பதிவு பண்ணல ஒண்ணு. ரெண்டாவது, சிபிஐயே நீங்க வந்து கரூர் எஃப்ஐஆர் வச்சு தான் இன்னைக்கு வரைக்கும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவங்களே வந்து அதை வந்து ஒத்துக்கிட்டாங்க. விஜய் தப்பு பண்ணிருக்காரு, மாட்டிக்கிட்டாரு, இதை வச்சு விஜய் வந்து நம்ம வந்து ஒரு பாஜக ஒரு நெருக்கடி கொடுக்குற மாதிரி காமிக்கணும் அப்படிங்கறத அவங்களுடைய விருப்பம். நீங்க இங்கேயே வச்சு என்கொயரி பண்ணிருக்கலாம், அவரை சென்னையிலே வச்சு, ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ரெண்டாவது, நான் இந்த விஷயத்திலையும் நான் ஆதவர்ஜனாவை என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப தமிழ்நாட்டில் தான் அந்த வழக்கு நடந்துட்டு இருந்துச்சு, கரூர் தான் அந்த வழக்கு நடந்துச்சு. இப்ப தமிழ்நாட்டினுடைய சிபிசிஐடி இருக்கு, நம்ம மாநிலத்தினுடைய சிபிசிஐடி. இந்த சிபிசிஐடி என்கொயரி பண்ணிது வச்சுக்கிறோம் சென்னையில. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து சென்னையிலுடைய கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஏதோ ஒரு ஆஃபீஸ் கூப்பிட்டு விஜய் 4 தடவை என்கொயரி பண்றாங்கன்னு வச்சுங்களேன்,
தமிழ்நாட்டு நியூஸ்ல முழுக்க அவர் டாப்ல இருந்திருப்பாரு, இளைஞர்கள்லாம் கூடி நின்றுருப்பாங்க, அவருக்கு ஒரு பூஸ்ட் பயங்கர இதா இருந்திருப்பாரு. ஆனா இதை வந்து ஏன் வந்து சென்ட்ரலுக்கு கொண்டு போனாங்க? இவங்க இந்த சென்ட்ரலுக்கு கொண்டு போனதுனாலேயே இப்ப தமிழ்நாடு அரசு இந்த வழக்கை விசாரிக்கிறதுனா தினம் தினம் ஒரு பொய் செய்தி இவங்களால பரப்பிக்கிட்டே இருக்க முடியும். தமிழ்நாடு அரசு எங்களை நெருக்கடி கொடுக்குது, எங்களை வந்து என்கொயரியில வந்து இதெல்லாம் வந்து எழுதி வாங்குது, இப்படி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கலாம் கட்சிக்காரங்க. ஆனா எதுவுமே இல்லாம அவருடைய வழக்கே ஒரு டிஸ்கஷன் இல்லாம டெல்லி கொண்டு போயிட்டாங்க. இதை செஞ்சது ஆதவர்ஜுனா தான். இப்போ இது பலமா பலவீனமா ஒரு எதிர்க்க இப்போ நான் வந்து ஒரு புதுசா கட்சி ஆரம்பிச்சு திமுக எதிராக வரேன்னு வச்சுங்களேன், திமுக மேல ஒரு வழக்கு போட்டுச்சு அப்படின்னா சந்தோஷமா இங்க நின்று ஃபைட் பண்ணுவான். பாருங்க திமுக என்ன எப்படி எல்லாம் ஒடுக்குது, தியாகி ஆயிரும். இதெல்லாம் இவங்க ஒரு வாரம் என்கொயரி பண்ணாலே தியாகி தான். ஆனா இதெல்லாம் விட்டுட்டு ஏன் அவங்க அவசர அவசரமா டெல்லிக்கு போய் அங்க போய் மாட்டிட்டாங்க? இதை செஞ்சது ஆதவர்ஜுனா தான். அவர் தான் டெல்லிக்கு முதல்ல போறாரு, உட்காராரு, லாபி பண்றாரு. விஜயை கொண்டு போய் நடுத்தரில் விட்டது அவர் தான். இல்லைன்னா கொஞ்சமாவது விஜய்க்கு ஏதாவது 4 ஓட்டு வந்திருக்கும். முதல்ல வந்து நீங்க கரூர் கூட்டத்தை டிசைன் பண்ணி கரூர் கூட்டத்தில் ஒர்க் பண்ணது எல்லாமே இவங்க தான். சிபிஐ என்கொயரியில உங்களை போலீஸ் போக வேண்டாம்னு சொன்னாங்களே, நீங்க அதுக்கப்புறம் ஏன் போனீங்க அப்படின்னு வெளிப்படையாகவே வந்து ஆதவர்ஜுனாட்ட கேட்டாங்க சிபிஐ என்கொயரியில. நான் அப்படி சொல்லவே இல்லை. இப்போ ஒரு இன்னொரு கேள்வியுமே இருக்கு. சிபிஐ விசாரணை நடந்த போதுல இருந்தே சிபிஐ விசாரணையில இது கேட்டாங்க, அப்படி விசாரிச்சாங்க, இப்படி விசாரிச்சாங்க, நிறைய செய்திகள் நம்ம பாக்குறோம். சிபிஐ விசாரணைக்குள்ள நடக்கிறது இல்லாம வெளியே கண்டிப்பா வெளியே வரும். எந்தெந்த இன்ஃபர்மேஷன் லீக் பண்ணுமோ அந்த இன்ஃபர்மேஷன் லீக் பண்ணுவாங்க. யாரு அதை லீக் பண்ணுவாங்க? அது உள்ள இருக்கக்கூடிய ஆபீசர்ஸே பண்ணுவாங்க. சில விஷயம் கண்டிப்பா நியூஸ் வந்து லீக் பண்ணுவாங்க. விஜய் பத்தி இல்ல, எல்லா உள்ள இருக்க ஆபீசர்ஸ் எல்லாம் விஜயோட ஃபேன்ஸ் செல்ஃபி எல்லாம் எடுக்கிறாங்க. அவங்க எப்படி லீக் பண்ணுவாங்க? மூணாவது அவர் வந்து செகண்ட் டே நினைக்கிறேன், ஒரு நாள் வந்து விசாரணை நடத்தும் போது மதியத்துக்கு மேல வச்சு அவர் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க. கொஸ்டின் எல்லாம் கொடுத்து எழுதி வாங்கியிருக்காங்க. முதல் 4 பேருக்குமே கொஸ்டின் கொடுத்தா எழுதி. சிபிஐல இந்த என்கொயரி பேட்டர்ன்ல ஒன்று இருக்கு. இப்போ நம்ம ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு தப்புன்னு மாட்டிட்டோம்னு வச்சுங்களேன், என்கொயரி பேட்டர்ன்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நீ என்ன வேணாலும் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துக்கோ, அதெல்லாம் விட்டுருவான். அவன் போனோடனே ஒரு 10-20 கொஸ்டினை கையில கொடுத்துருவான். காலையில 6 மணிக்கு நீ எங்க இருந்த எழுது, எங்க இருந்து எங்க போன, இது என்ன நடந்துச்சு, இது என்ன நடந்துச்சு, கேள்வி எழுத சொல்லிடுவாங்க உட்காந்து. இப்ப எவ்வளவு ஷார்ப்பா நம்ம யோசிச்சுட்டு ப்ரீ பிளான் பண்ணிட்டு போனாலும் அவன் டைம் வைஸா போட்டு கேட்கும்போது மாட்டிக்குவாங்க. நான் இங்க எழுதி கொடுத்ததும் அவன் எழுதி கொடுத்ததுல கோரிலேட் ஆகாது, பிரச்சனையாயிரும். அது மாதிரிதான் முதல்ல அவங்க 4 பேர்த்திட்டு எழுதி வாங்கியிருக்காங்க. விஜய்கிட்டையும் அது எழுதி வாங்கியிருக்காங்க. எவ்வளவு முன் பிற்பாடு போனாலும் அவர் மாட்டுவார் வச்சு அவர் செஞ்சிருக்காங்க. சிபிஐல அவர் வந்து அந்த கேள்வி வாங்குறது மட்டும். இதுல முக்கியமான விஷயம்னா விஜயை வந்து ஹைப் பண்ணணுங்கிறதும் பாஜகவுக்கு நோக்கம் இருக்கும். அதே சமயத்துல இந்த வழக்குல இருந்து விஜய் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுலயும் அவங்களுக்கு நோக்கமா இருக்கும். 2வது திமுக இவங்களை இவ்வளவு கேஷுவலா விட்டுருக்கு அப்படிங்கும் போதாவது இவங்க வந்து யோசிக்கணும். திமுக நம்மள வந்து சிஎம் வந்து நம்மளால சாஃப்டா பேசுறாரு அப்படிங்கறதெல்லாம் இவங்க ரொம்ப ஜாலியா அதுக்கு பயந்து தான் போயிட்டாங்க. இல்ல இவங்க நம்மள வந்து அவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, நாம தான் பெரிய ஆளாச்சே, திமுக பயந்துதான் நம்மளை கண்டு பயந்துதான் நம்ம மேல ஒரு பெருசா ஆக்ஷன் எடுக்காம இருக்கு அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. திமுகவுக்கு ஒரு லீகல் விங் இருக்கு, பயங்கர ஸ்ட்ராங்கான லீகல் விங். கவர்னரையே தெரிவிக்க விட்டுருக்காங்க. அது ஜனாதிபதி வரைக்கும் அவங்க இஷ்யூ கொண்டு வரக்கூடிய ஆட்கள் தான். மண்டல் கமிஷன்ல இருந்து எல்லாத்துலயும் அவங்க பிளே பண்ணியிருக்காங்க. அவங்க சாதாரண ஆட்கள் கிடையாது. ஸோ இந்த லீகல் விங்கு இருக்கிற வரைக்கும் விஜய் மேல இருக்கக்கூடிய இந்த 41 பேருடைய மரண வழக்கு இருக்கு பாத்தீங்களா, அது அவங்க தலைமையில தொங்குற கத்தி தான். இந்த லீகல் விங்கு எப்ப வேணாலும் எடுத்து வச்சு அதை நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப ஜெயலலிதா வழக்கு அப்படிங்கிறது 20 வருஷம் கழிச்சு அவங்களை அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, அது மாதிரி விஜய் இந்த போஸ்ட் கரூருக்கு பிறகு அவருடைய பொலிட்டிக்கல் லைஃப் முடிஞ்சுது. அதுவும் இங்க இருந்திருந்தா கூட கொஞ்சம் கன்வின்ஸ்டா ஏதோ என்கொயரி முடிச்சு ஒரு மேல இருக்கக்கூடிய வழக்காவது வெளியே போயிருந்திருக்கலாம். அவர் டெல்லிக்கு கொண்டு போய் வச்சு அவர் மொத்தமா வாழ்க்கையை முடிச்சு விட்டது ஆதவர்ஜுனா தான். இது வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வரட்டும் பாருங்க. எலெக்ஷன் ரிசல்ட் இவங்களுக்கு ஒரு நம்பர் வரும். இவங்க என்ன நினைக்கிறாங்க, 25 அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பிலோ 10 தான் வாங்குவாங்க அவங்க நம்பர். 10 பிலோ 10 வாங்குவாங்க, அங்கீகரிக்கப்பட்டுருவாங்க. இந்த எலெக்ஷன் அங்கீகரிக்கப்படுவாங்க, அடுத்த எலெக்ஷன் இந்த 10 இருக்காது, அது காலியாகி போயிடும். ஸோ அப்போ இந்த எலெக்ஷனுக்கு பிறகு இந்த நம்பர்ஸ் வெளியே வந்ததுக்கு பிறகு இந்த ஊதி பெருக்கப்பட்ட பலூன் இருக்கு இல்லைங்களா, அந்த பலூன் வந்து வெடிச்சிடும். அது வந்து நம்ம பொறுத்துறது பார்ப்போம் எப்படி நடக்குதுன்னு. நன்றி சார், நிறைய தகவல்களை பகிர்ந்தீங்க. நன்றி.